நாம் துதியின் வேளையில் நாம் கேட்டது போல நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் இப்போ நம்ம வாசித்த அந்த பகுதியில், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமயமும் ஆண்டவர் என் மகனே அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம் பார்க்கலாம். 2ல் நாம் பார்க்கலாம், 1ல் பார்க்கலாம், 3ல், அது மாதிரி 4ல், அது மாதிரி 5, 6 இப்படி அதிகாரங்களை நம்ம பார்த்திங்கன்னா என் மகனே என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம உரிமையாய் நமக்கு புத்தி சொல்கிறதையும் அவருடைய போதனைகளையும் நமக்கு சொல்வதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை நான் வாசிப்போம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கையை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவங்க தங்களை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் அவரை தரிசிக்க முடியும். கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் இப்படிப்பட்டவைகள் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அப்படின்னா எங்களால் ஏதாவது ஆகும்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்க கூட எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறார். எங்களுடைய தகுதியோ எங்களுடைய தகுதியெல்லாம் எதில் இருக்குன்னா கிறிஸ்து இயேசுவில் இருக்குது அப்படிங்கிறார். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் யாருன்னா தகுதியானவங்கள் அல்ல. ஆனால் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவின் மூலமாக நாங்கள் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கோம். இயேசுவின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கோம். இயேசுவின் மூலமாக ஊழியத்தை பெற்றிருக்கோம். இயேசுவின் மூலமாக நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் மூலமாக நாங்கள் ஒன்று அடைந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார். எங்களாலே ஆகுமென்று சொல்வதற்கு எந்த தகுதியுமே இல்லை. எங்களுடைய தகுதியெல்லாம் எதில் இருக்குன்னா கிறிஸ்து இயேசுவில் இருக்குது. இயேசுவினால் எங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, எங்களுக்கு ஒரு உண்மை இருக்குது, எங்களுக்கு ஒரு ஒப்பனை இருக்குது அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு புது உடன்படிக்கையின் ஊழியராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பவுல் எவ்வளவு ஒரு நிர்பந்தமான தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தாங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அதை
யதார்த்தமாக அவர் சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய தகுதியின்படி நமக்கு ஒன்று கொடுக்கணும்னா, என்னுடைய தகுதியின்படி என்னுடைய உண்மையின்படி எனக்கு ஒன்று கொடுக்கணும்னா எதை கொடுக்கணும்னா நரகத்து தான் தேவன் கொடுக்கணும். நான் யாருன்னா நரகத்துக்கு மட்டும்தான் நான் பாத்திரவான். நரகம்தான் எனக்கு கொடுக்கணும். என்னுடைய தகுதியின்படி, என்னுடைய உண்மையின்படி, என்னுடைய நேர்மையின்படி எனக்கு ஒன்று கிஃப்டாக ஒரு தகுதியாக ஒன்று கொடுக்கணும்னா எதை கொடுக்கலான்னா நரகத்து தான் எனக்கு பரிசாக கொடுக்கலாம். ஆனால் நரகத்துக்கு பதிலாக அவர் என்ன செய்தார்னா நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், தேவனை கொடுத்திருக்கிறார், தேவகுமாரனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி உண்டாயிருக்குன்னா அவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கு. எங்களுடைய தகுதி எதனால் இருந்தாருக்குன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கு. அதை எப்படி சொல்லலாம்னா ஒரு பொத்தலான ட்ரெஸ்ஸு, என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குன்னா அங்கங்கே அழுக்காக இருக்குது, கந்தலாக இருக்குது, தொங்கி போனதாக இருக்குது, ஊசி போனதாக இருக்குது. அதை தான் நான் உடுத்தியிருக்கேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நிலைமையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன செய்தார்னா அவர் எனக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்தித்தார். எனக்கு தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தும்படி எனக்கு கொடுத்துருக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறார். என்னுடைய தகுதியின்படி என்ன கொடுத்துருக்குன்னா நான் எதுக்கு பாத்திரவானா கண்டிக்கப்படவும், அக்கிரமத்துக்கும் நீதியுள்ள தண்டனைக்கும் நான் ஏற்றவன். ஆனால் அந்த தண்டனையெல்லாம் அவர் நீக்கி என்ன செய்தார்னா அவர் எனக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார், தயவு பாராட்டியிருக்கிறார். அவர் ஈவுனால், அவருடைய கிருபையினால் என்னை ரட்சித்திருக்காங்க, அவருடைய வஸ்திரத்தால் என்னை உடுத்தியிருக்காங்க. என்னுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குன்னா அழுக்கான கந்தையாக இருக்குது, கந்தலாக இருக்குது. என்னுடைய நீதி, நேர்மை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு கந்தலான துணியை போல் இருக்குது. ஆனால் அவரோ தம்முடைய நீதினால் என்னை தரிப்பித்திருக்கிறார், மூடி இருக்கிறார், என்னை சுத்திகரித்திருக்கிறார். நான் எதற்கு பார்த்துருவானா கண்டிக்கப்படவும் பரிசுத்த குலைச்சலும் உடையவனாக இருந்த என்னை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை சம்பாதித்திருக்கிறார், என்னை மூடி இருக்கிறார். அதுதான் கொலேசியர்லேயும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. கொலேசியர் 20-21 பக்கம் 275ஆம் பக்கம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அங்க நான் வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார்னா இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. மனுஷனுக்கு எப்படி சமாதானம் கிடைத்தது, மனுஷனுக்கு எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினார்னா அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் மரித்ததனாலே, அவர் ரத்தம் சிந்தினதினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக, பவுல் சொன்னது போல அவர் மூலமாக, அவராலே நாங்கள் தகுதி பெற்றிருக்கிறோம், அவராலே நாங்கள் நிலை நிற்கிறோம். உன்னை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் அவருடைய இரத்தமே எங்களை தகுதிப்படுத்தினது, எங்களை கழுவி இருக்கு, எங்களை சுத்திகரித்திருக்குங்கிறது போல இங்கே என்ன சொல்றாருன்னா அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நாம் பிதாவை தரிசிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி, நாம் எல்லாரும் தண்டனை இல்லாமல், எப்படின்னா கண்டிப்பு இல்லாமல் நாம் பிதாவிடத்தில் சேரும்படி அவர் நமக்கு ஒரு வழி வாசலை திறந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா நாம் முன்னே எப்படி இருந்தோம்னா 21 வாசிக்கிறோம், முன்னே அந்நியராயும்
தேவனில்லாத ஒரு அந்நியராயும் கனியாட்சிக்கு புறம்பானவர்களும் தேவனுக்கு சத்துருக்களாயும் அவரை விட்டு தூரமாக இருந்த நம்மை அவர் அந்நியராயும் துர்க்கிரியினாலே, நல்ல கிரியை இல்லை, துர்க்கிரியை, மனதில் எப்படி இருந்தோம்னா ஆண்டவருக்கு சத்துருவாக இருந்தோம். நம்முடைய மனசு, நம்முடைய யோசிக்கிறது, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது எல்லாமே தேவன் இல்லாமல் துர்க்கிரியாக இருந்தது. இப்படி இருந்த நம்ம மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் ஆண்டவர் என்ன செய்திருக்கார் பாருங்க. பரிசுத்தராயும், பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார், கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார். அடுத்தபடி குற்றமற்றவர்களாகவும், நம்ம எப்படி இருந்தோம்னா குற்றவாளிகளாக இருந்தோம், குற்றம் நிறைந்தவங்களாக இருந்தோம். ஆனால் அவரோ குற்றமற்றவர்களாயும் கண்டிப்பில்லாதவங்களாம். நமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னா கண்டிப்பு தான் பரிசு, நரகம்தான் நமக்கு ஒரு பரிசு. ஆனால் ஆண்டவர் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பில்லாதவர்களாயும் குற்றமற்றவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்படி ஒப்புரவாக்கினார். எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கார் பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியத்தை செஞ்சுருக்காங்க. நான் யாருன்னா நரகத்துக்கு மட்டும் பாத்திரவான், ஆனால் என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தனாகவும் அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படி அவர் எனக்கு ஒரு மகத்துவமான காரியத்தை செய்திருக்காங்க, அதிசயத்தை செய்திருக்கிறாங்க, ஆச்சரியமான காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இது நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. நான் முன்னே எங்கே இருந்தேன்னா அன்னையனாக இருந்த ஆண்டவரே, தூரமாக இருந்த ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு நான் சேராதவனாக இருந்தேன். ஆனால் நீங்களோ எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நீங்கள் ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பில்லாமலும் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இன்னும் இங்கே எபேசியரில் வாசித்தோம்னா நம்ம எப்படி இருந்தோம்னா அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2:1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இங்க வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும், அக்கிரமங்கும்போது பல குற்றங்கள், கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக அவன் அகப்படுறான். திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான். இது எல்லாமே அவன் பிடிக்கப்படுறான் போலீஸால். அவன் பிடிக்கப்படும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா சகல அக்கிரமமும் ஒன்றா மாட்டிக்குது. அப்போ பிடிக்கப்படும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படுது, உண்மையாகப்படுது. அப்போ உண்மையாக்கப்பட்டோன்னே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், உண்மையானது நிமித்தம் அவன் பாவமாக மாறிடுது. பாவமான உடனே அவனை பிடிச்சு சிறையில் அடைக்கிற மாதிரி, ஒரு மனுஷனை பிடிச்சு அடித்த உடனே அவன் அதிலேயே இருக்கான், ஒரு சிறையிலேயே இருக்கான்னு வச்சுங்க. அவன் என்ன செஞ்சானா அதில் மரிச்சே போயிடுறான், செத்தே போயிடுறான். அந்த பாவத்தில், அந்த அக்கிரமத்தில் அப்படியே மரிச்சு போயிடுறான். இப்படி தான் நம்ம இருந்தோம். அப்படி அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் என்ன செய்தார்னா உயிர்ப்பித்தார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா அக்கிரமங்களில் பாவங்களில் மரிச்சு போயிருந்த என்ன அவர் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த மனுஷன் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டான். சிறையில் இருந்த மனுஷன் இனிமேல் சிறையே திரும்பி பார்க்க மாட்டான். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்த என்னை நீங்கள் உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா இதை தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்களோ இரக்கமுள்ளவராக இருந்து என்னை உயிர்ப்பித்தீங்க. அதுக்கு கீழே நான் வாசிக்கிறோம். நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமை பிள்ளைகளாக இருந்தீங்க. வழக்கத்தின்படி, ஆகாயத்தினுடைய
பிரபுவாகிய ஆவிக்கேற்ற நடந்து கொண்டிருந்தீங்க. இப்படி எல்லாம் இருந்த நம்ம தான் ஆண்டவர் என்ன செய்தானா, 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கிறிஸ்துவோடு கூட எழுப்பி, பவுல் சொன்னது போல அவரோடு கூட அவர் மூலமாய் எங்களை தகுதியாக்கினார், எங்களை ரட்சித்தார், எங்களை விடுதலையாக்கினார், எங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்றார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அடுத்தபடி சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எப்படி நம்ம ஆண்டவர் அறிந்து கொண்டோம் அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய நீதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்முடைய நேர்மையெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது கொடுத்து அவர் நம்மளை ரட்சித்தாருனால ஒன்றும் இல்லை. நம்முடைய நேர்மையோ அல்லது நம்முடைய தான தர்மங்களோ நம்மளை ரட்சிக்கலை. அவருடைய கிருபை, வசனம் சொல்லுது, அவருடைய ஈவு, அவர் நம்ம மீது வச்சிருந்த ஈவு, அதான் சொல்லிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, அது உங்களால் உண்டானது அல்ல. பவுல் சொன்னது போல எங்களால் ஏதாவது ஆகும்னு சொன்னா எதுவும் இல்லை, எல்லாமே அவருடைய தயவு, அவருடைய ஈவு. அவராலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவராலே நான் காக்கப்பட்டிருக்கேன், அவராலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன். என் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், எனக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு கிடைத்திருக்கு. அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார், அவரே எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியனாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறார். அந்த புதிய உடன்படிக்கைங்கும்போது அவர் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்வார், மத்தேயு 26:28 வாசிக்கும்போது அது சொல்வார், நீங்கள் இதை வாங்கி புசிங்க, இது என்னுடைய நான் சிந்தின இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை அப்படிம்பாங்க. முதல் அந்த புதிய உடன்படிக்கை அவர் சிந்தின இரத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்வார். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்னன்னா, ஆவியோ உயிர்ப்பிக்குது, அவருடைய இரத்தமோ அவருடைய ஜீவனோ நம்மளை உயிர்ப்பிக்குது, நம்மளை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கல. இங்கே நான் வாசித்தபடி அவர் நம்மை உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார், அக்கிரமங்களின் பாவங்களில் மரித்து போயிருந்த நம்மளை உயிர்ப்பித்தார். அதை நம்ம எப்போதும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் நரகாக்கினைக்கு மட்டும் பாத்திரவான ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், நரகத்தை தான் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க, உம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, உம்முடைய வழிநடத்துதலை கொடுத்துருக்கீங்க, உங்கள் சபையை கொடுத்துருக்கீங்க, உங்கள் தாசர்களை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கிடைத்த ஈவு ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு கொடுத்த மகாபெரிய பரிசு ஆண்டவரே. நான் நன்றியுள்ளவனாக இருக்கப்பா ஆண்டவரே, நான் நன்றியுள்ளவனாக இருக்கப்பா. எல்லாமே உடைய ஈவு ஆண்டவரே, எல்லாமே உடைய தயவு ஆண்டவரே. நான் எங்கே இருந்தேன்னா, வசனம் சொல்லுது, அந்தகாரத்தில் நின்று, வசனம் அப்படிதான் 1 பேதுல வாசிக்கிறோம், அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம எங்கே நின்னோம், நம்முடைய இருப்பிடம் எங்கன்னா அந்தகாரத்தில் இருந்து. அந்தகாரம்னா ஒன்றுமே தெரியாது, அதிலிருந்து தான் நம்மளை அழைச்சாங்க, அதிலிருந்து தான் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை தெரிந்து கொண்டாங்க. எதுக்குன்னா அவருடைய புகழை சொல்வதற்கு. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆண்டவரே, அந்தகாரத்தில், இருட்டில், உலகத்தில், அந்நியனா பரதேசியா, ஒன்றுமே சத்தியம்னா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா ஒன்றுன்னு தெரியாது, இயேசுனா ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. அப்படி இருந்தபோது என்னை தெரிஞ்சு கொண்டீங்க ஆண்டவரே. ஏதாவது நான் தகுதி பெற்றிருக்கேன்னா, காலங்கள் வேணா உருண்டு ஓடி இருக்கலாம், வருஷங்கள் வேணா போயிருக்கலாம், ஏதாவது தகுதி இருக்கா? நான் உன்னை செஞ்சேன் அதனால அவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, உன்னை செஞ்சேன் நான் இதை அடைந்தேன்னு சொல்லுறதுக்கு நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆண்டவரே, ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய தயவு ஆண்டவரே. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு இயேசுவிடத்தில்
என்னை அழைச்சி வந்தீங்கப்பா. இந்த ரட்சிப்பு உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய ஈவு ஆண்டவரே. நான் இதை எப்போதும் புண்ணியமாய் புகழாய் நான் நினைக்கிட்ட ஆண்டவரே. நான் மறந்தே போக வேண்டாம்ப்பா. இது எல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே. வசனம் தான் சொல்லுது, ஒருவனும் பெருமை பாராட்டுவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. நான் கிரியை அதை செய்தேன் இதை செய்தேன் அதனால் எனக்கு கிடைத்ததுங்கிறது அல்ல. அவருடைய ஈவு, அவருடைய தயவு, அவர் நமக்கு பாராட்டின இரக்கம். ஆகையால் நம்ம எப்போதுமே அவரிடத்தில் வரும்போது, ஆண்டவரே உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய கிருப ஆண்டவரே, ஆண்டவரே அதை நான் மறந்து போக வேண்டாம். எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா கண்டிப்பாக தான் கொடுக்கணும். பரிசுத்த குலைச்சல தான் எனக்கு பரிசு கொடுக்கணும். ஆனால் நீங்களோ என்னுடைய கண்டிப்பு இல்லாமல் என்னை என்ன செஞ்சீங்கன்னா ஏற்றுக்கொண்டீங்க. உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணீங்க. பிதாவிடத்தில் சேரும் சுவாக்கியத்தை உண்டு பண்ணீங்க. அப்பா பிதாவே என்னை கூப்பிடும் பண்ணும்படி புத்திர சுகாரத்தின் ஆவி எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கு ஆண்டவரே. உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்து வித்தீங்கப்பா. கிறிஸ்துவின் மூலமாக இதெல்லாம் எனக்கு கிடைத்தது ஆண்டவரே. இதெல்லாம் பாக்கிய ஆண்டவரே. நான் நினைச்சு பார்க்குறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நெஞ்சை நிமித்துவதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைப்பா. நான் அந்த காலத்தில் இருந்தப்பா, ஆச்சரியமான ஒளி இடத்துல என்ன அழைச்சி வந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரை. நம்ம அப்படி இறுக பிடித்து கொள்ளணும். அவர் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரை நம்ம இறுக பற்றி கொள்ளணும். அவர் நாம் எப்படி இருந்தோம்னா நெறிந்த நாணலாக இருந்தோம். நம்ம எப்படின்னா நெறிந்து போன நாணல், நெறிந்து போன நாணல் அப்படியே உடஞ்சி கிடக்க மாதிரி இருக்கு. அதை திருப்பி போட்டால் அது அப்படியே உடஞ்சிரும். ஆண்டவரே நெறிந்த நாணலை நீங்கள் முறிக்கல ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை போல இருந்த ஆண்டவரே, என் திரிக்கு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, என் விளக்குக்கு நீங்கள் என்ன ஊற்றுனீங்க ஆண்டவரே. எப்போவோ அணைஞ்சிருக்கு ஆண்டவரே, எப்போவோ இல்லாமல் போயிருக்கு ஆண்டவரே. நீங்கள் தயவு செய்தீங்கப்பா. இது எல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே, உம்முடைய இறக்க ஆண்டவரே. உம்முடைய தயவுனாலே நான் நிலை நிற்கிற ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி, இதெல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே. இதுக்கு மேலே சொல்வதற்கு என்ன ஆண்டவரே இருக்கு? ஆண்டவரே என்னுடைய தகுதியின்படி நம்மை ரட்சிக்காமல் அவர் மறு முழுக்கினால் நம்மை ரட்சித்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் என்னோடும் பேசியிருக்கிறார். நாம் துதியின் வேளையில் கேட்டோம், நீதிமொழிகளுடைய புத்தகம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று சொல்லி, நான் சபைக்கு வருவதற்கு முன்பாக என்னை அந்த நீதிமொழிகள் புத்தகம்தான் என்னை, அப்போல்லாம் பார்த்தோம்னா சங்கீதம் நீதிமொழிகள்லாம் தனித்தனி ட்ராக்ஸாக இருக்கும். அந்த நீதிமொழிகளை தான் முதல் நான் வாசித்தேன். அதனால் ஈர்க்கப்பட்டு தான் நான் சபைக்கே நான் வந்தேன் என்று கூட சொல்லலாம். அதனால் அது அத்தனையும் முத்துக்கள், நம்முடைய வாழ்க்கைக்குரிய வழிமுறைகள் அத்தனையும் அதில் இருக்குது. பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அருளிய ஒரு அருமையான புத்தகம். கடந்த நாட்களில் பிரதர் வின்சென்ட்டு உடைய செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். அதாவது தேவன் மனுஷனுக்கு 3 வெகுமதிகளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி, கிஃப்ட்டு. அதில் பார்த்தோம்னு சொன்னால் தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற வெகுமதிகள், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கேட்டது போல் எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது. நாம் கேட்டோம் இல்லையா, நாம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த மனுஷர்கள்.
முழுக்க முழுக்க எனக்கு என்று தேவன் ஒன்று கொடுக்க வேண்டுமானால் அது நரகாக்கணிக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதுதான் உண்மை. நான் ஒருபோதும் என்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நான் எண்ணிடவே முடியாது. ஆண்டவர் நம்மை அழைத்த பொழுது நாம் எங்கே இருந்தோம்? வேலிகளிலும் சந்துகளிலும் தான் இருந்தோம், அந்நியராக இருந்தோம். அங்கே கட்டப்பட்ட கழுதியாய்த்தான் இருந்தோம். அதை ஒரு மனுஷன் கூட பார்த்துருக்க முடியாது. நான் கடந்த நாட்களில் இருந்த என்னுடைய இருப்பு, என்னுடைய நிலவரம் அதெல்லாம் அப்படித்தான், உண்மைதான். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள்ங்கிறது மாதிரி என்னுடைய கடந்த காலத்தில் என்னை தேவன் அழைத்த விதம், நான் எப்படி இருந்தேன், அதை நான் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சவுலை தேவன் அழைக்கும் பொழுது அவன் தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தான். அவன் சொல்லும் பொழுது என்னுடைய கோத்திரம் ரொம்ப அற்பமானது, அவனுடைய எண்ணமெல்லாம் அப்படி தான் இருந்தது. நான் இதற்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லி அவன் இருந்தான். தகுதியில்லாத அவன், நான் ஒன்றுக்கும் உதவாதான் ஆண்டவரே, நான் ஜீரோ என்று எப்பொழுதெல்லாம் நம்முடைய நிலைமையை நான் ஜீரோவிலே வைத்திருக்கிறோமோ, என்னுடைய பழைய நிலைமையை நான் நினைத்து பார்க்கிறேனோ, அப்பொழுது நாம் சரியாய் ஓடிக்கொண்டிருக்க முடியும். எப்பொழுதெல்லாம் சவுல் கொஞ்சம் தன் பார்வைக்கு பெரியவனாகி அவனுக்கு வேலையாட்கள், அவனுக்கு இராஜாங்கம், அரண்மனை, அவனுக்கு ராஜ மேன்மையெல்லாம் கிடைத்த பொழுது அவனால் சிறியவனாய் இருக்க முடியவில்லை. தன்னை ஒரு மனுஷன் தனக்கு உதவி செய்த அந்த தாவீதை கூட அவனால் அங்கீகரிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் அவன் காரமுகமாய் பார்க்க தொடங்கினான். தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தடம் புரண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எப்பொழுதும் நம்மை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணாமல், நான் பரிசுத்தவான்கள், ஆண்டவர் பவுல் சொல்வார், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் ஆண்டவரே அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. நான் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எந்த தகுதியுமே நான் அவரிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவருடைய இரக்கம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல தான் தேவனுடைய கண்களில் நான் கிருபை கிடைத்தது நிமித்தம் நான் படைத்திருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த கிருபையை நான் ஒருபோதும் போக்கடிக்கக்கூடாது. கிருபையின் மேல் கிருபை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், விரும்புகிறார். அந்த நாட்களிலும் நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்க பொழுது நான் எபேசியர் 2:1 பார்த்தோம்னா அதில் தொடர்ந்து அவர் எழுதுகிறார், நம்முடைய நிலைமை என்னன்னு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார்.
எவ்வளோ பெரிய விஷயம்! முழுக்க முழுக்க நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரே. ஒரு தகுதியும் ஒரு யோக்கியதையும் கிடையாது. ஆனால் அவரோ நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் 3 வெகுமதிகளுங்கும் பொழுது, ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம், ரெண்டாவது பார்த்தோம்னா அவர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஏதாவது தகுதி உண்டா? அப்பா, ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். 1 யோவான் 1:9 பார்த்தோம்னா, 1 யோவான் 1:9, இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஒன்று செஞ்சால் போதும். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், ஏதாவது ஒன்று பாக்கி இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதுக்கு மேல் வசனத்தில் பார்த்தோம்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஏன்னா வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ஒரு மனுஷன் கூட மேன்மை பாராட்ட முடியாது. ஆனால் நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் பாவி, மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன். பிரதர் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, அந்த கெட்டகுமாரனை பற்றி சொல்லும்பொழுது, பன்றியின் தவிட்டை தின்ற மனுஷன். நான் எப்படிப்பட்ட மனுஷன்? பன்னியோட தவிடு, அதையே திருடி தின்ற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் அவர் அழைத்திருக்கிறார். என்னுடைய பழைய நிலைமையெல்லாம் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து, நீ அந்த காசு பணம் எல்லாத்தையும் வேசிக்கிற இடத்துல விற்று போட்டுட்டு வந்துட்டு எல்லாம் ஒரு காரியத்தை கூட சுட்டி காண்பிக்கவே இல்லை. அவன் அறிக்கையிட்டான், ஆண்டவரே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆழமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்பினான். அவன் அப்படிப்பட்ட ஆவியோடு தான் அவன் கடந்து வந்தான். அதைத்தான் பிதா பார்த்தார். பார்த்து அவர் மனதுருகி ஓடி அவனை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டு அவனுக்கு கொழுத்த கன்று அடித்து அவனுடைய வஸ்திரத்துக்கு புது வஸ்திரம் முடித்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் நம்முடைய நிலைமை என்ன? என்னை எண்ணுவதற்கு மிஞ்சி, ஆண்டவரே, நான் ஒருபோதும் என்னுடைய ஸ்தானத்தை நான் உயர்த்த வேண்டாம், நான் எண்ணுவதற்கு மிஞ்சி நான் என்ன வேண்டாம் ஆண்டவரே. நான் பன்றியின் தவிட்டை, பன்றிகளுக்கு கூட்டங்களிலே பன்றிகளுக்குள் படுத்திருந்து அந்த பன்றியினுடைய தவிட்டை தின்ற மனுஷன், அது கூட எனக்கு கிடைக்கல, திருடி தின்ற மனுஷன் ஆண்டவரே. இப்போ நான் வந்துட்டேன். ஆனால் அந்த கெட்டகுமாரன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவன் யாரையாவது விரல் நீட்டுவானா? எனக்கு தகுதி உண்டுன்னு சொல்லுவானா? ஆனால் வேலைக்காரர்களே அவன் முதன்மையான வேலைக்காரனாகத்தான் இருப்பான். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையில் அவன் கடைசி வரைக்கும் அவன் ஆழமாய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். பெரியமகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதி என்ன? எனக்கு ரைட்ஸ் இருக்கா இந்த வாழ்க்கைக்குள் வருவதற்கு? இல்லை ஆண்டவரே, இல்லை. தேவன் இரக்கமாய் இருக்கிறார்.
அவர் இரக்கமாக இருக்கிறார். என்னுடைய அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் தக்க தண்டனை தராதபடி என்மேல் இரக்கமாக இருக்கிறார். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நான் இந்நாள் வரைக்கும் பிழைத்திருக்கிறேன். அதில் வரப்போன்ற நாட்களில் ஆண்டவரே, நான் ஒருபோதும் என்னுடைய தலையை நான் உயர்த்த வேண்டாம் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஆனால் நீரோ என்னை, இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் இல்லையா எபேசியரில் 6 5 பார்த்தோம்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னுடைய தகுதி நிமித்தம், என்னுடைய நீதி நிமித்தமாக அவர் ரட்சித்திருக்கிறார். இல்லை ஊரில் நான் நல்லவங்கிறதுனால தேவன் ரட்சித்தாரா? இல்லை 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 ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், என்னுடைய சிந்தை வாழ்க்கையில் நான் தோற்று போனவன். மனுஷனுடைய கண்களுக்கு வேண்டுமானால் நான் நல்லவனை போல இருக்கலாம். என்னுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த ஒரு மனுஷன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இரக்கம், அக்கொடை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எவ்வளவு காரியம் அவர் நடந்திருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் நாம் ஏதோ இங்கே ஏனோதானே என்று வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். அதற்கு முன்பாக நாம் அமர்வதற்கு தேவன் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நாம் நீதிமொழிகளில் கேட்டது போல அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அன்ற 2வது 3வது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உலகத்துக்கு கிடையாது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த பூமியில் நீங்கள் அனாதைகள் இல்லை. நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் உடனே கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி நான் போகிறேன், நான் போகவில்லை என்றால் தேற்றவரால் உங்களிடத்தில் வரார் அப்படின்னு சொல்லி நான் போன பின்பு நான் அவரை அனுப்புவேன் என்று சொல்லி இன்றைக்கி நம் மத்தியிலே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் பெரியமானவர்களே. ஆனால் அந்த நல்ல ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்கு அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, கிஃப்ட்டு, அதை இழந்து விடாதபடிக்கு நாம் இருக பிடித்து கொள்வோம். அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு புத்தி சொல்லுகிறவராக இருக்கிறார், வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார், அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் நீ செல்லக்கூடிய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அதனால் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வெகுமதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாம் நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நான் 2 காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, அவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார்.
சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நாம் சமாதானத்தை நாம் அடைகிறோம். அதே தான் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இது அந்த நாட்களில் வாழ்ந்த ஏராளமான மனுஷர்கள் இந்த சமாதானத்தை அனுபவிக்கலை. பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, பூமிக்குரிய நகை நட்டு புடவை நிலம் நீச்சி வசதி எல்லா மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் அவன் சமாதானத்தை அனுபவிக்கவே இல்லை. மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை இந்த உலகத்தில். ஏன்னா அவனுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்கவே இருக்காது. சமாதானத்தை வேணும்னு அவன் விரும்புவான், ஆனால் அந்த சமாதானம் அங்கே இருக்காது. ஏன்னா அவனுடைய இருதயத்தில் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, விபச்சார சிந்தை இருக்குது, பண ஆசை இருக்குது, மற்றவங்களை மன்னிக்க முடியல. இப்படி அவனுடைய இருதயத்தில் சகல கபடும் வஞ்சகமும் இருக்கிறபடினால சமாதானத்தை தேவன் அங்கே வைக்க மாட்டாங்க. ஆகையினால இந்த சமாதானத்தை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தால் தன்னுடைய இருதயத்தை கழுவப்பட்ட ஜனங்களுக்கு தான் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாங்க. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் இந்த நாளில் அனுபவிக்கிறோம். இந்த பூமியில் எத்தனையோ மனுஷன் வாழ்ந்தான், ஆனால் சமாதானமாக அவனால் வாழலை. அவனால் சமாதானமாக இருக்க முடியாது. அவனுக்கு எவ்வளோ பணமோ நகையோ உலகத்தில் ஆஸ்தியோ ஜனமோ இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் சமாதானத்தை கொடுக்குறவர். ஆகையினால அவர் சொல்கிற வசனம் என்ன சொல்கிறாங்க, நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அது கொஞ்சம் இல்லை. ஒரு காலத்தில் அது ஒரு டம்ளராக இருந்தது, அப்புறம் ஒரு பக்கெட்டாக இருந்தது, அப்புறம் ஒரு காலத்தில் அது ஒரு குளத்து தண்ணியை போல் இருந்தது, அப்புறம் ஒரு ஆற்றுல இருக்கிறது போல், அப்புறம் ஒரு சமுத்திரத்தில் இருக்கிறது போல் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் அது பெருக்கெடுத்து ஓடணும். ஒவ்வொரு நாளும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடணும். அதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதி புறப்பட்டு ஓடுன்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் எதை இழந்தாலும் சமாதானத்தை இழக்கக்கூடாது. சமாதானத்தை நம்ம ஏன் இழக்கிறோம்னா, பாவம் நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணுகிறப்படினால சமாதானம் அங்கே இருக்காது. சமாதானம் அங்கே ஒன்றுமே சமாதானம் இல்லாமல் அது போயிடும். அது சமாதானம் என்னாலும் தங்கியிருக்கணும் நம்முடைய இருதயத்தில். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போகும்போது சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு காரியம் இந்த சமாதானத்தை குறித்து தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சு போகிறேன். இந்த உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரராகி நம்முடைய தாத்தா ஒருத்தர், அவர் இந்த பக்கத்து கிராமத்தில் உனக்கு அங்கே ஒரு வெளி நிலம் வச்சுருக்கிறேன், இந்த மத்தோடி கிராமத்தில் உனக்கு ஒரு வெளி நிலம் வச்சுருக்கிறேன், இந்த பாசால கிராமத்தில் ஒரு வெளி நிலம் வச்சுருக்கிறேன், இந்த கும்பகோணம் கூட்டுறவு சொசைட்டியில் உனக்கு ஒரு கோடி ரூபா பணம் போட்டிருக்கிறேன், இந்த பின்னாடி இருக்கிற அந்த சியூபி பேங்க்கில் அங்கே 1 கோடி ரூபா பணம் போட்டிருக்கிறேன், அந்த ஐஓபி பேங்கில் 1 கோடி ரூபா உனக்கு பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உயிலை எழுதி வச்சுருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த உயிலை எங்கே வச்சிருப்பீங்க? எத்தனை தடவை எடுத்து பார்ப்பீங்க? நம்முடைய கனவு நினைவுலாம் என்னவா இருக்கும்? அதுவாகவே இருக்கும். எத்தனை தடவை படிப்போம் தெரியுமா?
படித்து படித்து அதை பழசாக்கிடுவோம். அதை இன்னும் வேற எங்கேயாவது ஏதாவது என் பேரில் போட்டு வச்சிருக்கிறாரா, எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி படித்து 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 பார்த்து அது பழசாக இருக்கும். அப்புறம் அது மனப்பாடமாக இருக்கும். அது அப்புறம் நம்முடைய மனதில் மனப்பாடமாக இருக்கும். இந்த பூமிக்குரிய பணமும் சொத்தும் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் பரலோகத்துடைய சொத்தை, இந்த பூமியில் சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போகிறேன்ப்பா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை உலகம் அனுபவிக்கவே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களை வச்சுட்டு போகிறேன். நான் சம்பாதிச்சதை, நான் சிலுவையில் சம்பாதிச்சதை உனக்கு நான் வச்சுட்டு போகிறேன். அதை நீ எடுத்துக்கோ. எல்லாரும் மாதிரி கவலைப்படாத, எல்லாரும் மாதிரி பயப்படாத, எல்லாரும் மாதிரி குறை சொல்லாத, எல்லாரும் மாதிரி பதறி இருக்காத. நீதிமொழி புத்தகத்தில் வாசிச்சோம் இல்லையா, ராத்திரியில் அவங்களுக்கு தூக்கம் கூட வராதான். சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் கூட வர்றதில்ல, பயப்படுவாங்க. அவங்க பயந்து பயந்து இருப்பாங்க. ஏன்? பாவம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் பயம்தான் அவங்களை ஆட்கொள்ளும். நான் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுன்றதை கழுவப்படும் தான் எனக்கு தைரியம் வரும். பாவம் இருக்க வரைக்கும் பயம் இருக்க தான் செய்யும். அதனால தான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது தான் பாவம் போகுது. அப்போ தான் எனக்கு தைரியம் வருது. தைரியம் வந்தோன்னா நான் இயேசுவின் சமூகத்துமா நான் செல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே சமாதானம் இல்லாமல் வாழக்கூடாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது, வேதம் அதான் சொல்லுது. துன்மார்க்கனுடைய இருதயம் கடலில் கொந்தளிக்கிற அலை மாதிரியே இருந்துகிட்டே இருக்குமா, அவனுக்கு சமாதானமே இருக்கான். தாழ்முடைய ஜனங்கள் சமாதானத்தை நிலை கொண்டிருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களெல்லாம் நீங்களும் நானும், டாக்டரு இன்னும் ஒரு 6 மாதத்தில் நீ இறந்துருவ, இன்னொரு 3 மாதத்தில் உனக்கு கேன்சர் 5வது ஸ்டேஜ் ஆகிட போகுது, உனக்கு பிளட் கேன்சர் இருக்குது, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்னு என்னதான் சொன்னாலும் ஆண்டவர் கொடுத்த சமாதானம் இருக்கு இல்லையா, உங்களுடைய இருதயத்தில் இருக்க சமாதானம் இருக்குல்ல, அது இந்த பூமி நாட்களில் அவ்வளோ கெத்தாக இருப்பீங்க. உலகம் பயப்படுற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இந்த முழு உலகம் எப்பொழுதும் பயமுறுத்துறது. இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர்ஸு, உலகத்து மனுஷர்கள் எப்பொழுதுமே பயமுறுத்துக்கிறவங்க. இந்த உலகத்தில் தைரியமாக இருக்கிற ஜனங்க யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் தைரியமாக இருக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ பணமோ உலக அந்தஸ்தோ ஆஸ்தியோ இருந்தாலும் அவன் எப்பொழுதுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் தைரியமாக இருப்பாங்க. ஆகினால் இந்த பூமி நாட்டெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களை வச்சுட்டு போகிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, புது புடவை கட்டின ஒரு சந்தோஷம், புதுசாக சாப்பாடு, புது பிரியாணி, புதுசாக கூட்டு பொரியல், புதுசாக இருக்கிற கேக்கு, புதுசாக இருக்கிற சாக்லேட்டு, சில சாப்பிட்டா 10 நிமிஷம் நாக்கில் ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த நாக்கு ருசி இருக்குல்ல, நாக்கு நரம்பு, இந்த நாக்கு நரம்பு இருக்குல்லையே, இந்த ருசி நரம்பு, இது அநேகரை அடிமைப்படுத்தி வாழ்க்கை சந்தியில் அடித்து வச்சிருக்கு. ஆனால் இந்த நரம்புக்கு கீழே போயிட்டா என்ன தெரியுமா? இதுக்கு கீழே போயிட்டால் ருசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ருசியெல்லாம் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த நாக்கில் தான் இருக்குது. எத்தனை பேரை இந்த நாக்கு ருசி அடிமையாக்கி அவங்களோட வாழ்க்கையை வீணடிச்சு வச்சிருக்கு தெரியுமா? 80 வயசு 90 வயசு மேலே இருக்கிற அவர் பேர் என்ன? நம்ம ஆபிரகாமுடைய மகன் ஈசாக். எத்தனையோ வயசாகிடுச்சு, கண்ணு கூட தெரியல, ஆனால் நாக்கு ருசி மட்டும் அவரை விட்டு போகல. தான் மகனை கூப்பிட்டு, எனக்கு மான் கறி வேணுப்பா ஆன்னு சொல்கிறாரு. எத்தனையோ வயசாயிட்டு காலம்புற எத்தனையோ மானை தின்னவன், ஆனால் இப்போ இன்னும் நாக்கு ருசி கேட்குதுப்பா எனக்கு. அது அவனை தடம்பொருளை பண்ணுது, இந்த நாக்கு ருசி நரம்புக்கு. சில ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு நாக்கு ருசி இருக்காது.
சில பேருக்கு அந்த அந்த ருசி நரம்பு அற்று போயிடும். இதுவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஈவு தான். புளிப்பு, கசப்பு, இனிப்பு, தோற்பு இதெல்லாம் கண்டறியக்கூடியான ஒரு உணர்வை ஆண்டவர் இந்த நாக்குக்கு கீழே வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி தான், ஆண்டவருக்கு நன்றி தான். ஆனால் அதுக்கு அடிமையாகக்கூடாது. அந்த உணர்வுகளுக்கு, அந்த ருசி நரம்புக்கு அடிமையாகக்கூடாது. இந்த முழு உலகம் அப்படி திங்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு கடைகள்லாம் மனுஷன் அப்படியே கவர்றது மாதிரி ஆகாரம் செஞ்சு வச்சுருப்பான். அப்படியே ஜனங்களை ஏமாத்துறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஞானமாக நடந்துக்கணும். அது சமாதானம் இல்லை. புது புது இடத்துக்கு போகிறதுனால, அந்த ஊர் போகிறதுனால, இந்த ஊர் போகிறதுனால, ஊட்டி போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எதை பார்த்தாலும் இந்த கண்ணை திருப்திப்படுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த கண்ணை திருப்திப்படுத்த முடியாது. கண் காண்கிறதுனால் மீதி சொல்லுங்களேன். என்ன என்ன இல்லை, எங்கே இருக்குன்னு தெரில அந்த வசனம், நீதிமொழியில் இருக்கு. கண் காண்கிறதுனால என்ன இல்லை, திருப்தி அடையதில்லை. இந்த நாக்கு என்னத்தான் தின்னாலும் இந்த நாக்கோட ருசி என்ன பண்ணாது, திருப்தி அடையவே அடையாது. ஆனால் மனசு திருப்தி அடையும். சமாதான முறையில் திருப்தி அடைவாங்க. நீங்கள் சமாதானம் திருப்தியாக இருப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் இயேசு நடந்தது போல சமாதான புருஷனாய், இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னுமே இன்னும் நாக்கு அடங்காத நாக்கு, இன்னும் கண்களில் இச்சை, இன்னும் கோபம், இதுக்குவே போராடிக்கிட்டா இருக்கணும். நம்ம இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டி இருக்குல்ல. இயேசுவை போல வாழணும்ல, இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல சிந்திக்கணும். ஒரு குட்டி இயேசுவாக வாழ்ந்து காமிக்க வேண்டாமா? இன்னும் கோபம் அடைச்சிட்டு ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லணுமா? இன்னும் கண்களின் நிச்சயப்படலாம் நடந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு இன்னும் போகணுமா? 2 வயசு குழந்தை தானே கீழே விழுந்துட்டம்மான்னு 2 வயசு குழந்தை சொல்லும். ஆனால் 20 வயசு பையன் கீழே விழுந்துட்டம்மான்னு சொல்லுவானா? 2 வயசு பையன் கீழே விழுந்துட்டு நான் அழுகுறேன்னு சொல்கிறேன், நியாயம், ரைட். 20 வயசு பையன் அவன் எழுந்து நடந்து ஓட வேண்டாமா? இயேசு நடந்தது போல நீ நடக்க வேண்டாமா? அவள் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல சுத்தவாட்டியாக இருக்க வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் அவர் நடந்தது போல நான் நடக்கணும். அவர் ஜெயங்கொண்டார், ஜெயங்கொண்டு சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார். அவர் பூரண புருஷராய் தேவனுடைய சிம்மாசனத்தில் இருக்கிறார். நீங்களும் நானும் ஜெயங்கொண்ட ஸ்திரீயாய் ஜெயங்கொண்ட புருஷனாக இருக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னும் இந்த பூமிக்குரிய காரியங்கள்லே லைத்து அதிலேயே நான் சிக்கி கொள்ளக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில் ஒரு சமாதானம் இருக்குது, அந்த சமாதானம் போயிடும். உலகம் அதுக்காக தான் இந்த உலகம் வாழ்ந்துட்டுருக்கு. காண்கிறதும் கேட்கிறதும் திங்குறதும் பார்க்குறதும், இந்த உலகம் அதுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சில நாய் எலும்பு துண்டை தின்னுச்சுன்னா அந்த எலும்பு துண்டில் கறி இருக்காது. ஆனால் அது கடிக்கிற கடியில் அது பல்லுலேருந்து ரத்தம் வரும். அந்த ரத்தத்தையே ருசிச்சு குடிச்சிட்டு அது கறி இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். எதில்? எலும்பில். உலகமும் அப்படிதான். இந்த உலகத்தில் காணுகிறதுனாலையோ பார்க்கறதுனாலையோ இந்த பூமிக்குரிய காரியங்களை வாழ்கிறதுனாலையோ அதில் ஒரு திருப்தியுமே இல்லை. பிசாசு போட்டு வச்சிருக்கான் எலும்பு துண்டை ஜனங்களுக்கு போட்டு வச்சுருக்கான். காம இச்சையை போட்டு வச்சுருக்கான், கண்களின் இச்சையை போட்டு வச்சுருக்கான், பெருந்திண்டியை போட்டு வச்சுருக்கான். அவங்களுடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய புகழ்ச்சியை எலும்பு துண்டை போட்டு வச்சுருக்கான். ஜனங்களை அதை கடித்து கவ்விக்கிட்டு தான் வாழ்நாள் புறம் அதே கடித்து தான் வாயை புண்ணடிச்சிட்டு கிடக்கும். அதில் சமாதானம் இல்லை. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் சமாதானம் உண்டு. வேற எங்கேயும் சமாதானம் இல்லை. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்னாலும் என் இருதயத்தில் வைத்து கொண்டு இந்த பூமியில் வாழ்வேனானால் உலகம் கொடுக்குற அந்த சந்தோஷம், உலகம் கொடுக்குற சமாதானத்தில் நான் ஒரு
ஆகையினால் உலகம் கொடுக்குற அந்த சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் நீங்களும் நானும் ஒருவன் திருப்தியாக இருக்கக்கூடாது. இயேசு கொடுக்குற அந்த சமாதானத்தில் தான் நீங்களும் நானும் திருப்தியாக இருக்கணும். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு சொத்தை வச்சிருக்கிறார், அந்த சமாதானத்தை வச்சிருக்கிறார். அதை இழந்து போக வேண்டாம் நீங்களும் நானும். என் ஆண்டவரே, உலகம் வேணால் குறை சொல்லிகிட்டு இருக்கட்டும், உலகம் வேணால் முறுமுறுக்கட்டும். ஆண்டவரே, நான் முறுமுறுக்க வேண்டாம், நான் குறை சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. எனக்கு நம்ம கேட்கும்போது ஆண்டவருக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவளாக இருக்கிறாங்க. ஆகையினால் வருகிற நாட்களில் சமாதான குலையல் வேண்டாம். நான் முந்தி சொன்னது போல் மரணம் வரப்போதா, நமக்கு அருமையானவள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா அல்லது பிரிய போகிறாங்களா, என்ன நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுவாருங்க, இந்த பூமியில் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கேன். இந்த உலகம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போக போகுது. புஸ்தகம் சுருட்டப்படுவது போல் இந்த புஸ்தகம் சுருட்டப்படும். நான் பார்க்குற வானம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். அருமையான புருஷனோ, அருமையான மனைவியோ, அருமையான பிள்ளைகளோ, யாரோ நம்ம விட்டு யார் முன்னாடி போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நித்தியமும் நிரந்தரமானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் தான் நிரந்தரமானவர். அதில் அவர் சம்பாதிச்சு வச்சு அந்த சமாதானத்தில் நாம் இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாய் ஐஸ்வர்யவாட்டியாக நீங்களும் நானும் இருக்கலாம். அருமையானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் ஏழையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், சின்ன குடிசை வீட்டில் இருக்கலாம், வீட்டுக்கு கீத்து விடாமல் படுதாவையும் எதையோ கட்டிக்கிட்டு வீடு இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். உங்களை பார்த்து மாடி 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 வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்படணும். அப்பா, இவன் சந்தோஷமாக இருக்கா, இவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து அவங்க பொறாமப்படும். பாக்கியவான்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களெல்லாம் வாழ்கிற நாட்களெல்லாம் சமாதானத்தில் நிலை கொண்டவர்களாய் சமாதானம் நிரம்பின ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படிக்கு தான் கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் சமாதானத்தை நமக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் கேட்டது போல் அதில் குலைசீரியின் புஸ்தகம், குலைசீரி புஸ்தகத்தில் நான் அந்த திரும்ப நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை குலைசீரி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். குலைசீரியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையிலே அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம், சிலுவையிலே அவர் அடிப்பட்டது நிமித்தம் காரி திப்பப்பட்டு அவமானப்பட்டு சரீரங்கள் உழப்பட்டு அற நிர்வாணமாக்கி அவரை கண்ணை கட்டி காரி திப்பி அவரை முகத்தில் அரைந்து கேலியும் கிண்டலும் தூஷணத்தில் பேசி அவமானப்படுத்தி, உன்னை கண்ணை கட்டுறது யாரு, அதை எங்களுக்கு சொல்லு, ஞான திருஷ்டினால் சொல்லு. எத்தனை கேலியும் கிண்டலும் அவமானம் பட்டார் தெரியுமா? இந்த ஒரு பாவிக்காக. நான் மறந்துடக்கூடாது. நான் சமாதானத்தை அடையும்படிக்கு இந்த பூமியிலே அவமானங்களும் நிந்தையும் அவர் பட்டாங்க. ஆகலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களைப் போல இங்கே வாழக்கூடாது. எடுத்துங்க, இப்போலாம் பணம் என்னடாக்கா ரேகையை வச்சு உடனே பணம் வருதில்ல, அதே மாதிரி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்லி வச்சு எடுத்துங்க. ஆண்டவரே, இப்போ இறுதியில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த கவலை வருது ஆண்டவரே, இந்த பயம் வருது ஆண்டவரே, நான் என்ன செய்யறது தெரில ஆண்டவரே. எனக்கு எந்த பணக்காரரோ எந்த வசதி படைத்த மனுஷரோ எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில். ஆனால் நீங்கள் எனக்கு இருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ரேகையை வைக்கிறது மாதிரி வைங்க ஆண்டவரே. எனக்கு சமாதானத்தை தாங்க. உங்களுக்கு பரத்திலிருந்து சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். அநேக தடவை பார்த்துருக்கேன். ஆண்டவர் எனக்கு சமாதானம் தருணத்தை பார்த்துருக்கேன். அதே ஆண்டவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு எல்லா பேங்குக்கும் பெரிய பணக்காரர் அவர் தான். பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வச்சிருக்கிற அவர் தான். யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதே இல்லை, யாருக்கு இல்லைன்னே சொல்கிறது.
பேங்க்கில் இருக்கிறவனுக்கு கொண்டு புஸ்தத்தை கொடுத்தாவோ அட்டையை கொடுத்தாவோ உங்களுக்கு பணம் இல்லாமான்னு திருப்பி அனுப்பிச்சி விட்ருவான். ஆனால் இயேசு திருப்பியே அனுப்ப மாட்டார். உங்களை அனுப்பவே மாட்டார். நான் பாவின்னு மட்டும் ஒத்துக்கிட்டா போதும். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னா அவனுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கட்டுக்கட்டா கூடையா மூட்டையா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம கொடுப்பதற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம், குறிப்பாக குறை சொல்ல வேண்டாம். இந்த உலகம் பூராவும் குறை சொல்லி முறுமுறுத்து குறை சொல்லி தான் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நானும் குறை சொல்ல வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், யாரையும் கை நீட்ட வேண்டாம். ஆண்டவரே, ஒருவேளை அவங்க எனக்கு தீமை செஞ்சுருப்பாங்க, ஆனால் நன்மைக்கு தான் அது தீமை செஞ்சுருக்காங்க எனக்கு. நான் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் கை நீட்ட வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொன்னால் சமாதானம் நமக்கு வரும். அதில் வருகிற நாட்களில் நீங்கள் நானும் சமாதான ஸ்திரீயாய் சமாதான புருஷனாய் இந்த பூமியில் வாழும். பணம் இருக்கோ இல்லையோ, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வராது, நாளான்னைக்கு வரும், அப்புறம் அது போயிடும். ஆனால் இயேசு கொடுக்குற சமாதானம் இருக்குல்ல, அது என்றென்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தங்கும். தாழ்மையாக இருக்கிறோடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் அந்த சமாதானம் தங்கும். அதனால் நித்திய சமாதானம், தேவ சமாதானம், ஒருவரும் எடுத்து போடாத சமாதானம். அதனால் வருகிற நாட்களில் இந்த சமாதானத்தில் நிலை கொண்ட புருஷனாய் ஸ்திரீயாய் நம்ம ஒருவரும் இருக்க தேவன் விரும்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல், ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றணுன்னா பாத்திரம் அழுக்கு பத்துமா இருக்கும்போது அதில் எப்படி அந்த சமாதானத்தை ஊற்ற முடியும்? பால் இருக்குது, நிறையா இருக்குது, ஆனால் டம்ளரில் அழுக்கு இருக்குது. அவர் சொல்லுவார், டம்ளரை நல்லா கழுவும்பார். கழுவாமல் எப்படி அந்த பாலை ஊற்ற முடியும்? கோபம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல, காம இச்சை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல, அங்கே பொறாமை ஒட்டிக்கிட்டு இருக்கு, வைராக்கியம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எரிச்சல் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சத்த கழுவிட்டு வாப்பா, கழுவணும்னு சொல்லி சில பிள்ளைங்க போய் பம்பளை போய் இப்படி பண்ணிட்டு ஆடிட்டு வருங்க. ஆனால் கையை வச்சு அதை தடவி பார்த்தா தான் அதில் 10 ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய 10 நம்முடைய மாம்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நான் அழணும், ஆண்டவரே என் இடத்துல கோபம் இருக்குது, இந்நேரம் மன்னிக்க முடியல, 10 ஒட்டிக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. 10 எடுக்கிறதுக்கு விசேஷ ப்ரெஸ் போட்டு விசேஷத்தை சோப்பு போட்டு தேய்ச்சி அதை கழுவி எடுப்பாங்க. அதே போல் இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய இதயத்தில் ஒட்டி இருக்கிற எல்லா மாசையும் நீக்க முடியாத ஒரு அழுக்கும் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையது. அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதே நீதிமொழி புத்தகத்தில் இன்னொன்று வாசித்தோம், அதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதை முடிக்க விரும்புகிறேன். அதே நீதிமொழி புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழி புத்தகம் 23வது வசனம், 23வது வசனம், நீ 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. சிக்கிக்கொள்ளாதுன்னு இருக்குல்லையா? நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அருமையான நல்ல வசனம். அன்னையுடைய வாழ்க்கையில் பயம், இன்னைக்கு இந்த முழு உலகத்தில் பயம் ஆட்கொள்ளப்பட்டிருக்குது. அன்னையுடைய கால் சிக்கிக்குது, கால் இடறிடுது. ஏன்? சாத்தான் விரிச்சிருக்கிறான் வலை. பிசாசு இந்த பூமியில் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து, வெளிப்படுத்தின விசேஷத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதியிருக்க நடுப்பகுதியில், கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து கோபம் கொண்டு பூமியில் இறங்கினபடியால் பூமிக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 12ஆம் அதிகாரத்தில் நடுவசனம். அவனுக்கு தெரிஞ்சிச்சு பூமி கொஞ்ச காலம்னு. கொஞ்ச காலம்தான். அதனால் யாரெல்லாம் அழிக்கணும், யாரெல்லாம் வலையை வச்சு பிடிக்கணும், யாரெல்லாம் சிக்க வைக்கணுங்கிறத அவன் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஞானிகள் விளங்கியிருப்பாங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே.
அங்கே போனால் அங்கே பிரச்சனை இருக்கும், இங்கே போனால் பிரச்சனை இருக்கும், நம்ம இங்கே போனால் பிரச்சனை இருக்கணும். ஞானிகள் எப்பொழுதும் அறிஞ்சிருப்பாங்க. இதே நீதிமொழி புத்தகத்தில் இருக்கு, அவள் தந்திரமாய் பேசினாலும் நயங்காட்டி உனக்கு நடந்தாலும் நீ அவள் சம்மதிக்காத, ஜாக்கிரதையாக இருந்தது. வேதம் அவள் சொல்லுது, ஜாக்கிரதையாக இரு. அங்கே வள வச்சிருக்கிறாங்க. சில எலி, மாட்டின எலி தப்பி போச்சுன்னா திரும்பவும் என்ன ருசியாக்கு நீங்கள் கருவாடு சுட்டு வச்சாலும், என்ன ருசியாக தேங்காய் சுட்டு வச்சாலும் அது மாட்டவே மாட்டாது. தெரிஞ்சிட்டோம், என்னை கண்ணி வச்சிருக்காங்க பிடிக்கன்னு. பிசாசு நம்ம பிடிக்க கண்ணி வச்சிருக்கான். காம இச்சை, கண்களின் இச்சை, பண ஆசை. நான் முந்தி சொன்னபோது நாக்கு உணர்வு இருக்க, ருசி, நாக்கு ருசி அழிச்சிரும், பெருந்திண்டிய வாழ்க்கையை அழிச்சிரும். தேவ பக்தியுடைய தங்களுடைய நாக்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பார். தேவ பக்தியுடைய ஜனங்கள் தன் கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க, கட்டுக்காட்டு. தேவ பக்தியுடைய ஜனங்கள் தன் சிந்தையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பார். நீங்கள் நானும் அப்படிதான். ஆண்டவரே, என் கண்ணு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கட்டும். இன்றைக்கி பழா போன செல்ஃபோன், என் பேத்தி தான் சொல்கிறா, என்னடிம்மா இப்படி ட்ரெஸ் போட்டுருக்கலாம் பார்க்குறேன். இல்லை தாத்தா, நான் அதை பார்க்கணுன்னு விரும்பலை தாத்தா, பார்க்கல தாத்தா. அது வருது தாத்தா, அது வருது தாத்தா, அது வரதாண்டியமா செய்யும். ஆனால் நீனும் நானும் பார்க்காம தான் இருக்கணும். அதை அது வரும் தான். நல்லது ஒன்று வரும், கெட்டது 15 வரும். அது உன்னை சோதிக்குது. நீ பண்ணி மாதிரி இருக்கியா, பூனை மாதிரி இருக்கியான்னு தேவன் நம்மளை பரிசோதிக்கிறாரு. தேவனுக்கு பயப்படணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்களில் உண்மையாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு விரித்த வலையிலே இந்த உலகம் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கான். படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், எல்லாரையும் நரி பிடிக்கிறவன் வரைக்கும், பாம்பு பிடிக்கிறவன், உடும்பு பிடிக்கிறவன் வரைக்கும் சிக்கிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நான் இங்கே வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் இங்கே என்ன ஆட்டி படைச்சிட்டு இருந்த செல்ஃபோன் உலகத்தை, அருமையான தேவனுடைய பிள்ளை, வலையை விரித்து உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு, சிக்கிக்கிட்டு இருக்கு. பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணும். நாம் விரித்த வலையில் இவன் மாட்டலை, நாம் விரித்த வலையில் இவன் மாட்டலை அப்படின்னு சொல்லி பிசாசு பயந்து நடுங்கணும். அங்கே தான் வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார். கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க அந்த வலையிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. நீதிமொழி அதே வசனங்கள் இருக்குது. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவங்க அதில் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, பாக்கியெல்லாம் சிக்கிக்கொள்வாங்க. இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. அதாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. 124வது சங்கீதம் 7ஆம் வசனம். 124வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க. பிசாசு எப்பொழுதுமே ஒரு வேடன் வலையை விரித்து வச்சுருக்கோம், யார் மாட்டுவான்னு சொல்லி. நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கோம், அடையாம் பிடிக்கிறவங்க, கொக்கு பிடிக்கிறவங்க வலையை விரித்து வச்சுருப்பாங்க. அதில் கொக்கு மாதிரி அங்கே சில கொக்கு உட்காந்துருக்கும். ஆனால் உண்மையான கொக்கு இல்லை, அது பெயிண்ட் அடிக்கப்பட்ட, வெள்ளை பெயிண்ட் அடிக்கப்பட்ட கொக்கு. அதே மாதிரி மடையான் உட்காந்துருக்கும். ஆனால் அது பறக்கும் வானத்தில். அங்கேருந்து நம்ம இனம்தான் அங்கே உட்காந்துருக்குன்னு நினச்சிருக்கோம். இவர் அங்கே மறைமா உட்காந்துட்டு அதே மாதிரி கத்துவார், மடையா மாதிரி கத்துவார், கொக்கு மாதிரி கத்துவார். வேடன் தந்திரக்காரன், பிசாசு தந்திரக்காரன். பிசாசுக்கு பேர் தந்திரக்காரன், ஏமாத்துக்காரன், வலையை விரித்து வச்சிருக்கான். ஆனால் ஞானமுள்ள அந்த பறவை இருக்க, அது ஒருபோதும் அதில் மாட்டவே மாட்டாது. ஓ, இது அந்தி சாய்ந்த நேரம், நான் கூட்டுக்கு போகிற நேரம், இப்போது என்னுடைய இனம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு இழுப்பு இருக்குது, ஒரு இழுப்பு இருக்குது, சோதனை இருக்குது. ஆனால் அங்கே போனேன்னா அவ்வளோதான்,
அவன் விரிச்ச வலையை விரித்து பார்ப்பான். மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, ஒன்றும் மாட்டாது. அவன் மூட்டை கட்டிட்டு போயிடுவான். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்பொழுதும் மூச்சில் அவன் கரிய பூசி அனுப்பணும். நீங்கள் நானும் இவள்கிட்ட நம்ம கதை சாயாது, இவன்கிட்ட நம்முடைய கதை சாயாது. அருமையான பிள்ளைகளே, சத்துருவாய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நம்ம காலுக்கு கீழேயே இருக்கணும். பிசாசு எங்கே இருக்கணும் சொல்லுங்க? பிசாசு எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? காலுக்கு கீழே இருக்கணும். ஆண்டவருக்கு பேர் ஒன்று உண்டு, சமாதானத்தின் தேவன். ரோம நிறுவம் கடைசி அத்தியாயத்தில் வருது, சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்துக்கு அவர் தேவன். பிசாசு அவன் கலகத்துக்கு. பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? கலகத்தின் பிசாசு, கலகக்காரன். எப்பொழுதும் பிசாசு கலகத்தை உண்டு பண்ணுகிறவன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த கலகக்காரனை எங்கே வைக்கணும் தெரியுமா? அந்த ரோமர் எழுதின நிருபத்தை கொஞ்சம் திருப்புங்களேன். கடைசி அத்தியாயத்தை நம்ம முடிப்போம். ரோமர் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். தேவன் சமாதான தேவன். கலகக்காரன் சாத்தான் யாருக்கும் கீழே இருக்கணும்? உங்க காலுக்கு கீழே இருக்கணும். சாத்தான் அதை பண்ணிட்டான், சாத்தான் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சொல்லி சாத்தானுக்கே மகிமையை செலுத்திடுறாங்க ஜனங்க. காலுக்கு கீழே இருக்கிறவன் பெரிய ஆளாக நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவன் நசுக்கப்பட்டான் சிலுவையிலே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிட்டாங்க. அவனுடைய செயலெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, அவனுடைய வல்லமையெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. கொலைசேர் 2ஆம் அதிகாரம் 14-15 அங்கே வாசிக்கிறோம். அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாகி கோலமாகி சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தாருன்னு வாசிக்கிறோம். இனிமேலுக்கு அவன் நம்மகிட்டலாம் வாலாட்ட முடியாது, நம்மகிட்டலாம் ஏமாற்ற முடியாது பிசாசு. அவன் அங்கே தோக்கப்பட்டு போயிட்டான். பிசாசுடைய தலை அங்கே நசுக்கப்பட்டு ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிசாசுக்கு சொல்லணும். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒரு இறுதியில் வச்சுக்கணும். நீங்கள் எப்பொழுதும் பயம் வருதா, கவலை வருதா, அதைரியம் வருதா, சோறு வருதா, பிசாசே கல்வாரி சிலுவையில் நீ தோற்று போனேன்னு சொல்லணும். நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருச்சு, அதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிசாசு கல்வாரி சிலுவையில் தோற்று போனதுன்னு சொல்லுங்கள். அவன் வாழை துண்டை காணும் துணியை காணும் ஒடியோ போடுவான் பிசாசு. அதனால் உங்கள் காலுக்கு கீழே தான் பிசாசு இருக்கிறவன். சமாதானத்தின் தேவன் நம்மளை ஆளணும், அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். நான் முந்தி சொன்னது போல் இந்த முழு உலகத்துலேயும் சமாதானம் இல்லை. கடைசி நாட்களை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் புத்தகத்தில் ஒரு இடத்துல இருக்குது, நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்நாட்களில் சமாதானத்தை தேவன் எடுத்து போடுவார். வாசிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தும் விஷயத்தில் அந்த ஒரு வார்த்தை, சமாதானத்தை பூமியிலே சமாதானம் இருக்காதான், சமாதானத்தை போயிடுமா. ஆனால் இப்போது சமாதான காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நாட்களில் என் ஆண்டவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் சமாதானத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பதெல்லாம் என்னுடைய பெருமையும் சுயநலமுமே தான் காரணம் தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. அதனால் அதனால் தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தால் நிறைத்த நிரப்புங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கெட்டுட்டேன், கடைசியாக போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், ஆனால் சமாதானம் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அவர் தம்மிடத்தில் வருகிறவளை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் தள்ளுகிறதே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய நல்ல ஆண்டவர். அதனால் இந்த நாட்களில் எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நான் பெற்ற எல்லா ரட்சிப்புக்கும் நான் பாத்திரம்னு இல்லை ஆண்டவர், எல்லாம் உடைய ஈவு ஆண்டவர், எல்லாம் உடைய இறக்கம் ஆண்டவர். ஆனால் அந்த நாட்களில் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், எங்கேயோ இருந்தவன் நீங்கள் என்னை தேடி வந்து, நீங்கள் முந்தி இடத்துல வந்து என் அன்பு கூர்ந்தீங்க. எல்லாம் உடைய இறக்கம். அதனால் மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். நாம்
பரலோக பிதாவே, சத்துரு விரித்த வலை கண்ணி தெரிப்புண்டு போனது ஆண்டவரே. அவன் தோற்று போனான் ஆண்டவரே. சிலுவையிலே பிசாசு தோற்று போனான் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமாதானத்தை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் ஆளட்டும் ஆண்டவரே. தெய்வமே, இந்த பூமி நாட்களில் எது எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போனாலும் சமாதானம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போக வேண்டாம். என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சமாதானத்தை எனக்கும் எங்களுக்கும் தாங்க உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாளிலே சபை கூடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவையோடும் இருதயத்தினுடைய வியாகுலத்தோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். அவள் சமாதானம் பெற்றவளாய் வீடு செல்ல உதவி செய்யும். உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்வதாக, உடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்து கொள்வதாக. இயேசுவே, சத்துருவாகிய சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய ஆணி பாய்ந்த கரம் அவருடைய சிரசின் மேல் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. நாளிலே சமைத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. நாங்கள் உண்டு உமக்கென்று வாழ எங்கள் ஒருவருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க இயேசுவே. என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், எல்லா தோஷத்தையும் நீக்கிவிடும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.